இன்றைக்கி எல்லாருமே வந்து பணம் 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 பணம்ன்ற விஷயத்த பின்னாடி ஓடிட்டுருக்கோம். பணத்தை சம்பாரிச்சோன்னா ஏதோ இந்த வேர்ல்டுலேயே இந்த உலகத்துலேயே நம்ம தான் பெரிய ஒரு மனிதன், நம்மளை விட ஒருத்தன் கிடையவே கிடையாதுன்ற ஒரு நினைப்பில் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பணத்தை சம்பாரிச்சுட்டு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை சம்பாரிச்சுட்டு தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி அடித்து யாரும் வந்து சொர்க்கத்துக்கு போகிறதில்ல, எல்லோரும் நரகத்துக்கு தான் போகிறாங்க. பணம் சம்பாரிச்சுட்டு சூதாட்டம் ஆடுறாங்க, பணம் சம்பாரிச்சுட்டு விபச்சாரம் பண்ணுறாங்க, பணம் சம்பாரிச்சுட்டு என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ பணத்தை வச்சு தான் பண்ண முடியும். பணம் இல்லைன்னா இது எதுவுமே பண்ண முடியாது. பணத்தை வைத்து இது எல்லாத்தையும் செஞ்சு நரகத்துக்கு தான் போகிறாங்க. இதே பணத்தை வச்சு ஒரு சின்ன ₹1 யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணால் கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன தர்மமாவது கிடைக்கும். இன்றைக்கி எத்தனையோ பேர்னால் நான் சொல்லவே வேண்டியதில்லை, எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பல பேர் பல கோடிக்கணக்கான சொத்துக்களை வச்சு தானும் அனுபவிக்க முடியாமல் மக்களுக்கும் கொடுக்க முடியாமல் அனாதே அந்த சொத்துக்களை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் ரத்த சொந்தமே இல்லாமல் அனுபவிச்சுட்டு போகிறவங்களாம் இன்றைக்கி நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்லலாம் இல்லாமல் பணமே செலவு பண்ணாமல் இலவசமாக சொர்க்கத்துக்கு போகலாங்க. ₹1 கூட நீங்கள் செலவு பண்ண வேண்டாம். உங்களுக்கு பணம் தானே எல்லாருக்கும் பிரச்சனை. பணமே செலவு பண்ணாமல் தொழுவுங்க, 5 வேளை தொழுவுங்க. தொழுவுறதுக்கு என்ன செலவு பண்ணுறீங்க? ₹1 செலவு பண்ணுறீங்களா? கிடையவே கிடையாது. உங்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்காங்களா ₹5 உண்டியலில் போட்டு தான் எனக்கு தொழுவணும்னு சொல்லியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. நம்மளாக கூட விருப்பப்பட்டு யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் அல்லாஹ் சொல்கிறதும் கிடையாது. அதனால் தயவு செஞ்சு 5 வேளை 5 வக்தும் கரெக்டாக தொழுவுங்க. கண்டிப்பாக நமக்கு சொர்க்கம் இருக்குது. பாவ மன்னிப்பு கேளுங்க. பாவ மன்னிப்பு கேட்குறதுக்கு யாராவது ஏதாவது காசு செலவு பண்ண போகிறீங்களா? நமக்கு எவ்வளோ பெரிய சொர்க்கம் இருக்குது தெரியுமா? நம்ம பாவம்னா நம்ம வந்து கொலை பண்ணால் தான் பாவம்லாம் கிடையாது. நம்ம நினச்சிக்கலாம் நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு. கொலை பண்ணால் தான் பாவம், பெரிய லெவலில் கிரிமினல் பண்ணால் தான் பாவன்றதெல்லாம் கிடையாது. ஒருத்தவங்களோட மனசை சின்னதாக வேதனைப்படுத்தினா கூட அதையெல்லாம் விட ரொம்ப பெரிய பாவம் அது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேனே, நம்ம பெற்றோர்களை ஒரு சின்ன வேதனைப்படுத்தினா கூட கொலை செய்ததெல்லாம் விட ஒரு பெரிய பாவம் தான் அது. ஸோ அது எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, பாவ மன்னிப்பு கேளுங்க, சொர்க்கம் உங்களுக்கு கண்டிப்பாக திறந்துருக்கும். ஸோ 5 வேளை தொழுவுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க, நோன்பு வைங்க. எத்தனையோ பேர் ரமலான் நோன்பை மிஸ் பண்ணுறீங்க. அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஏனே தெரியல. ரமலான் நோன்பு எவ்வளோ கடமையாக்கப்பட்ட ஒரு நோன்பு. அந்த நோன்பே எத்தனையோ பேர் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ தயவு செஞ்சு நோன்பு வைங்க, உங்களுக்கு சொர்க்க வாசல் திறக்கப்பட்டிருக்கும். இதையெல்லாம் தாண்டி குரானை தினம் படிங்க. தினம் முடியலையா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாளைக்கு ஒரு நாள், 3 நாளைக்கு ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்களே எடுத்து தினம் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது நமக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ண உங்களை அந்த விஷயம் பண்ண வைக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களை தானாக அந்த குரானே தேடி வந்து அது நம்மளை படிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து நம்ம மனசுக்குள்ளே வரும். ஸோ தயவு செஞ்சு குரானை திறந்து ஒவ்வொரு சூறாவையும் படிங்க. ஒவ்வொரு சூறாவுக்கும் அதனுடைய மொழிபெயர்ப்பு. ஒரு சூறா கூட படிங்க, நீங்கள் ஒரு பேஜஸ் கூட படிக்க வேணாம். 30 ஜூஸ்லேருந்து எடுத்திங்கன்னா எல்லாம் சின்ன சூறாவாக தான் இருக்கும். ஸோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சின்ன சூறா ஒரு சூறா படித்து அதனுடைய மீனிங் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் அதை மெமரைஸ் பண்ணுங்கள். அந்த மீனிங் இதுதான் மீனிங் அப்படின்னு மெமரைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண நமக்கு நிறைய சொர்க்கவாசிகள் திறந்திருக்கும். இதுக்கெல்லாம் எந்த செலவும் கிடையாதுங்க. உங்களுக்கு குரான் புக் கூட ஃப்ரீயாக தான் தராங்க. ஸோ ஃப்ரீயாக தர ஒரு விஷயத்தை கூட நம்ம வாங்கி படிக்க மாட்டேங்கிறோம். அதை கூட வீட்டில் வச்சு நம்ம பூஜை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு பணம் சம்பாதிக்கிறோம்னு சொல்லி அக்காவை விட தங்கச்சி நிறைய நகை வாங்கி போடுறதும், அக்கா இந்த சொத்து வாங்கினா தங்கச்சி பெரிய இடமா வாங்கி போடுறதும், இப்படி போட்டி பொறாமை இந்த மாதிரியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு ரசூலா சொன்ன வாழ்க்கையே நம்ம வாழலை. யாரும் ஒரு கால்வாசி வாழ்க்கை தான் யாரோ வாழ்ந்துட்டுருக்கோம். ஏதோ அங்கங்கே நமக்கு குரானில் இருக்கிற அங்கங்கே இருக்கிற விஷயங்களை தான் நம்ம எடுத்து வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த முழுமையாக ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அது எவ்வளோ இனிமையாக இருக்கும் தெரியுமா? ஒரு வாட்டி வாழ்ந்து தான் பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு நாள் இல்லை ஒரு மாதமாவது நமக்கு குரானில் எப்படி சொல்லியிருக்கோ, ரமலான் மாதத்தில் மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு மாதமாவது குரானில் எப்படி சொல்லியிருக்கோம் வாழ்ந்து பாருங்கள். உங்களுக்கு அந்த இனிமை எவ்வளவு இனிப்பாக இருக்குன்றது தெரியும். அது வாழ ரொம்ப இனிப்பாக இருக்கும். சுதந்திரமாக நம் வாழ்க்கையை நாம் வாழ்வோம். அடுத்தவங்களை நினச்சி போட்டி பொறாமன்னு இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை நாம் சிறப்பாக நமக்கு ரசூலா சொன்ன வழிப்படி, அல்லாஹ் தாலா சொன்ன வழிப்படி மிக சிறப்பாக எல்லாரும் வாழ்ந்து சிறப்பாக எல்லாரும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்காகவும் துவா பண்ணுங்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. இவங்களை விட நான் நல்லா இருக்கணும், அவங்கள விட நான் நல்லா இருக்கணும்னு நினைக்காதீங்க. யாரை விடையும் யாரும் நல்லா இருக்க போகிறதில்ல. அவங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதை கண்டிப்பாக அனுபவிச்சு தான் போவோம். அவங்கள விட நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது உங்களை தான் வந்து சேரும். ஸோ அந்த மாதிரி தாட்ஸ்க்கெலாம் போகாமல் நமக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக திருப்தியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க. உங்களுக்கு இன்றைக்கி பிரியாணி கிடச்சிருக்குன்னா சந்தோஷமாக பிரியாணி சாப்பிடுங்க. நாளைக்கு ஒன்றுமே இல்லை வெறும் தண்ணி தான் அம்மா கொடுத்தாங்கன்னா அந்த தண்ணி சந்தோஷமாக குடிச்சுக்கோங்க. அம்மாவை குறை சொல்லாதீங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் நமக்கு அல்லாஹ் கொடுக்கறது.
அதை மனசில் வச்சுக்கோங்க. சந்தோஷமாக எல்லோரும் வாழுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் அவங்க துவா பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.